ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், இப்போ மதுபனுக்கு பாப்தாதாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஹாலுக்குள்ளே நுழையும் போதே என்ன ஞாபகத்தில் வருவீங்க? எல்லாரும் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்காங்க, பாப்தாதா வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே தந்தையின் ஞாபகம் உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த பிரம்மா பாபாவை தெரிஞ்சிருக்கீங்க, அதனால் பிராமணிகளாக இருக்கீங்க. ஆனால் அந்த கலியுகத்து பிராமணர்கள் பிரம்மா பாபாவை தெரிஞ்சுக்கல, இருந்தாலும் அவங்க பிராமணர்கள்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சிவபாபா வந்திருக்காரு அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் 3 பேரும் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த திரிமூர்த்தி சிவபகவானின் மகா வாக்கியம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை முழு உலகத்துக்கும் எஜமானராக ஆக்குறேன். தாயும் நீயே, தந்தையும் நீயேன்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த உண்மையான பொருள் என்னன்னு புரிகிறது கிடையாது. தந்தை உங்களுக்கு அரைக்கல்பத்துக்கு ஆஸ்தியை கொடுக்குறேன், சுகம் கொடுக்குறேன். ஆனால் ராவணன் உங்களுக்கு அரைக்கல்பம் துக்கம் கொடுக்குறான், சாபம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ட்ராமாவே முழுக்க 5000 வருஷம்தான். ஆனால் மனிதர்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள்னு எழுதிட்டாங்க. சத்தியுகமே லட்சக்கணக்கான வருஷங்கள்னு குறிப்பிட்டு எழுதி வச்சுருக்காங்க. சத்தியுக லட்சக்கணக்கான வருஷங்கள்னால் அங்கே மக்கள் தொகை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் பாபா சொல்கிறாரு, சத்தியுகம் திரேதாயுகத்தையும் சேர்த்தே 33 கோடி தேவதைகள் தான். அந்த 33 கோடி தேவதைகளுமே லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு யுகமும் ஏறத்தாழ 1250 வருஷம்தான். சத்தியுகம் 1250, திரேதாகம் 1250, 2500 வருஷம்தான் சொர்க்கத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ராவணராஜ்யம், துவாபர கலியுகம், அதுவும் 2500 வருஷம். முழு ட்ராமாவே 5000 வருஷம்தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். தந்தை உங்களை பூஜைக்குரிய தேவதையாக மாற்றுறாரு. ஆனால் ராவணன் உங்களுக்கு சாபம் கொடுத்து பூஜாரியாக மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கார். செகண்ட் பாயிண்ட்டு, தந்தை தான் இப்போ உங்களை தூய புத்தி உடையவராக ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராவணன் உங்களை அசுத்த புத்தி உடையவராக ஆக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறார். இது பாருங்கள் கலியுகம். அடுத்து நீங்கள் போக போகிறது பாருங்கள் சத்தியுகம் அப்படின்னு சொல்கிறார். ராவணன் கலியுகத்தில் உங்களை தூய்மை இல்லாதவனாக ஆக்கி வச்சுருக்கா, அதனால தான் துக்கம் அசாந்தி இருக்குது. தந்தை உங்களை தூய்மையாக்குறாரு, அதனால தான் சுகம் சாந்தி கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் தான் இந்த தந்தையின் ஒரு அத்வைத வழிப்படி நடந்து கலியுக மனிதர்களை தேவதையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அத்வைதம்னா படைப்பவர் வேறு, படைப்பு வேறு அப்படிங்கிற விஷயம் கொண்டது. துவைதம் அப்படின்னா படைப்பும் படைப்பவரும் ஒன்று தான் அப்படின்னு இயற்கையை சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் அத்வைதம்னு சொல்லுவாங்க. இப்போ தந்தையின் இந்த வழிப்படி நடந்து நீங்கள் கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதைகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இங்கே பாருங்கள், செல்வந்தர்கள் எவ்வளவு போதையில் இருக்காங்க, நாங்கள் இருக்கிறதுலே சொர்க்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இவங்க இருக்கிறது சொர்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. மாயையின் வெளிப்பகட்டு. நாங்கள் ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட்டில் பறக்கிறோம், காரில் போகிறோம், பெரிய மாளிகையில் வசிக்கிறோம், இதுவே எங்களுக்கு சொர்க்கம் போல் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் இருந்த சொர்க்கத்தையும் பாருங்கள், அது பேரே சொர்க்கம், சுகதாமம், முழுக்க சுகமாக இருந்தீங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு சுகம் கிடைச்சதா? செல்வம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்குமா? ஆரோக்கியம் இருந்தால் மகிழ்ச்சி இருக்குமா? எதுவுமே இருக்காது. ஆனால் உங்களுடைய சுகதாமத்தில் செல்வம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்போ எவ்வளவு உயர்ந்தவர்களாக நீங்கள் இருந்திருக்கீங்க, எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அரைக்கல்பம் முழுக்க உங்களுக்கு சுகம்தான் அப்படின்னு சொல்கிறார். துவாபர யுகத்தில் கூட பாருங்கள், நீங்கள் பக்தி ஆரம்பிக்கும் போது கூட இந்த சோமநாதர் ஆலயம் எவ்வளவு தங்கத்தாலேயே அலங்கரித்து கட்டியிருக்காங்க. அப்போ பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்திருக்கீங்கன்னு பாருங்கள். ஆனால் இங்கே இருக்க மனிதர்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் வாழ்ந்த அந்த சுகதாமத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இப்போ அந்த பொருட்கள்லாம் எங்கே போச்சு? முஸ்லீம்ஸ் படையெடுப்புனால் கொள்ளையடிக்கப்பட்டு அவங்க மசூதி போன்றவற்றில் போய் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சி செய்து பூமிகளில் தோண்டிலாம் எடுக்கிறாங்க இல்லையா, தங்க சிலைகள், விலை உயர்ந்ததெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா பொருட்கள், அதெல்லாம் எப்படி போச்சு? துவாபர யுகத்தில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டு எல்லாமே மண்ணுக்கடியில் போயிடுச்சு. இப்போ இந்த சமயம் அதை தோண்டி எடுக்கும் போது அது பழமையான பொருட்களாக உங்களுக்கு கிடைக்கிது. இதெல்லாம் எங்கே இருந்தது? துவாபர யுகத்தில் இருந்த விஷயந்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார்.
இது 2500 வருஷத்துக்கு உட்பட்ட விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த சொர்க்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த விஷயத்த பாபா இப்போ தான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த முழு உலகத்தின் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி தந்தை தான் சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த விஷயத்த நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் அப்படின்ட்டுருக்காரு. அடுத்து இந்த பிராமணர்களின் பரிவாரத்தை பாருங்கள், எவ்வளவு சின்ன பரிவாரமாக இருக்குது. இங்கே நல்ல விதத்தில் படிக்கிறவங்க தான் அந்த ஜீவன் முக்தி, அந்த சொர்க்கத்துக்கு போக முடியும். மற்றவர்கள் எல்லாருமே அந்த சாந்தி தாமத்திலே அமர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். முக்தி தாமத்திலே அமர்ந்துருவாங்க. நல்லா படித்து நல்ல அந்த தெய்வீக குணங்களை தாரணை செய்தவங்க தான் நீங்கள் அந்த சொர்க்கத்தில் வந்து வாழ முடியும். ஏன்னா தேவதைகளுக்கு மகிமை இருக்குது இல்லையா, 16 கலைகள் நிரம்பியவர்கள் அப்படின்னு. சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவர்கள், மரியாதைகள் நிரம்பிய உத்தம புருஷர்கள், அஹிம்சா பரம தர்மத்தவர்கள் அப்படின்னு. அப்போ அந்த சம்ஸ்காரத்தெலாம் நீங்கள் இங்கேயே உருவாக்குனா தானே உங்களால் அந்த உலகத்துக்கு போக முடியும். அதனால் தந்தை இங்கே வந்து உங்களுக்கு இந்த வழிமுறையெல்லாம் சொல்லித்தந்து மனித நிலையிலேருந்து உங்களை தேவதையாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். பூசாரியாக இருந்தீங்க, இப்போ தந்தை உங்களை பூஜைக்குரியவராக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். தேர்டு பாயிண்ட்டு, அந்த நிராகார மரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே சாக்கார மனித சிருஷ்டியின் மரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 2 சித்திரத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாக்கள் எப்படி வரிசை கிரமமாக இறங்கி வந்து இந்த நாடகத்தில் எப்படி பார்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களும் புரிஞ்சுக்கிடுவீங்க, மற்றவர்களையும் புரிய வச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிக்கக்கூடிய சேவை செய்தீங்க அப்படின்னா குஷி ஏற்படும் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவி அடையணும். சிலர் தோல்வியும் அடைகிறாங்க. அதாவது விகாரத்தில் சென்றுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், தூய்மையற்றவர்களாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். தூய்மையற்றவர்களாக ஆனீங்கன்னா உங்களால் ஞானம் கூட சொல்ல முடியாது. புத்தியில் செய்த தாரணை எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். காமம் மகா சத்ரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு பிறவி தூய்மையானீங்கன்னா போதும், 21 பிறவிக்கான ஆஸ்தி உங்களுக்கு கிடச்சிடும் இல்லையா. தந்தை அதனால தான் உங்களை வேண்டி கேட்குறாரு, நீங்கள் இப்போ தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் தூய்மையானீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய பாவக்கர்மங்களும் அழிஞ்சு போய்டும் இல்லையா. அப்போ தர்மராஜ்புரியில் கூட தண்டனை அடையாமல் போவீங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார். உயர்ந்த பதவி கூட உங்களுக்காக காத்துட்ருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தையை நினைவு செய்யுங்க, அதன் மூலமாக உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து இந்த சியாம் சுந்தரின் கதை கூட இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறார். இந்த சியாம் யார்? இந்த கிருஷ்ணரை தான் காமிக்கிறாங்க. அவர் முதல்ல சுந்தரராக இருந்தார். அதாவது சத்துவ பிரதான நிலையில் சத்தியுகத்தில் தேவதையாக இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறையுது, கூடவே கரைகளும் படியுது. 16லேருந்து 14 ஆச்சு, 14லேருந்து 8ஆக மாறிச்சு, 8லேருந்து 4ஆக மாறிச்சு, 4லேருந்து இப்போ 0வாக மாறிடுச்சு. சுந்தரர்ன்றது 16 கலைகள் உடையவர்களை தான் சுந்தரர்கள்னு சொல்லுவாங்க. 0 கலைகள் நிரம்பியும் போது 0 கலைகள் ஆகும்போது அவங்கள ஷியாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளையாக அழகாக இருந்த தேவதை இப்போ கரிநிறம் உடைய சாதாரண மனிதராக மாறிட்டார். ஏன் இப்படி ஆகினார்? தூய்மையற்றவராக ஆன காரணத்தினால தான் இப்படியே ஆயிட்டார். அவரை கூட அங்கே கிருஷ்ணரை கூட பாம்பு தீண்டிடுச்சு, அதனால தான் கருப்பாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்புங்கிறது எதை குறிக்குது? மாயையே குறிக்குது. அப்போ அந்த 5 விகாரங்களுக்கு வசமான காரணத்தினால தான் இந்த மாதிரி தூய்மையற்றவர்களாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ மீண்டும் தந்தை உங்களை அந்த விகாரங்கள்லேருந்து விடுவிக்கும் போது நீங்கள் தூய்மையாகிடுவீங்க இல்லையா. அதனால தான் தந்தை இப்போ நீங்கள் தூய்மையாகணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தூய்மையாயிட்டீங்கன்னா போதும், நீங்கள் முழு உலகத்துக்கும் எஜமானராக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ தந்தை இந்த யோக அக்னியின் மூலமாக தான் உங்களை தூய்மையாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். யோக அக்னியின் மூலமாக தான் நீங்கள் தூய்மையாவீங்க. உங்களுக்கு படிஞ்சிச்சு இல்லையா அந்த கரைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கங்கையை பதித்த பாவனைன்னு சொல்லிட்டாங்க. கங்கையில் மூழ்கி எந்திரிச்சா பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்னு. அந்த கங்கையில் மூழ்கி எந்திரிக்கிறதுனாலாம் பாவ கர்மங்கள் அழியாது. இந்த யோக அக்னியில் நீங்கள் ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யும்போது தான் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். கூடவே நீங்கள் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தூய்மையாவீங்க, தூய்மையான தங்க புத்தி உடையவராக ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். 4th பாயிண்ட்டு வரதானம்.
வெற்றி என்னும் பெருமிதத்தில் என்றென்றும் மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. வெற்றி ரத்தினத்தின் நினைவாக தான் தந்தையின் கழுத்து மாலையாக இன்று வரை பூஜிக்கப்பட்டு வருகிறீர்கள். அப்போ உங்களுக்கு இந்த பெருமிதம் இருக்கணும். நான் வெற்றி ரத்தினம் தந்தையின் கழுத்து மாலையாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த உயர்ந்த பெருமிதமும், நான் இந்த முழு உலகத்தின் எஜமானுடைய குழந்தை. அப்போ இந்த உயர்ந்த பெருமிதத்துலேயும் நீங்கள் இருக்கும்போது, அந்த குசியும் பெருமிதமும் உங்களுக்கு இருக்கும்போது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அனைத்து ஈர்ப்புகள்லேருந்தும் விடுபட்டுருவீங்க, அனைத்து ஈர்ப்புகள்லேருந்தும் விலகியவர்களாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ வெற்றியாளர்கள் எப்போவுமே அவங்களுடைய முகம் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும், மலர்ந்த முகத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே அவங்க அந்த ஒரே தந்தையின் நினைவின் ஈர்ப்பில் மட்டுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து ஸ்லோகன் ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கி இருப்பவர்களே ஏகாந்தவாசி ஆவார்கள். ஒரு தந்தையின் அந்த நினைவிலேயே மூழ்கி இருக்கவங்க தான் ஏகாந்தவாசி ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.